NCS Tamil BGM. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ இன் திருச்செந்தூரில் இன்னொரு ஃபேமஸான கடை பார்த்தீங்கன்னா கயல் மெஸ், அதாவது கயல் உணவகம் சொல்லிட்டு இங்கேயுமே மீன் சாப்பாடு தாங்க ஃபேமஸ்ஸு. என்ன ஆச்சுன்னா இப்போது நம்ம திருச்செந்தூரில் வந்து மேக்ஸிமம் நிறைய கடைங்க வந்து சண்டேஸில் வந்து லீவ் விட்ருவாங்க. சாட்டர்டேல இந்த கடை வந்து நம்ம நேற்று பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று வந்து மீன் வந்து அவங்களுக்கு கிடைக்கலையா. அந்த என்ன சொன்னாங்க, மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, நான் கடையே போட மாட்டேன்ப்பா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மெயினே வந்து ஃபுல்லாக மீன் தாங்க, மீனை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அதாவது சீ ஃபுட் மட்டும்தான், சீ ஃபுட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் புட்டு, மீன் கட்லெட்டு எல்லாமே மீன் தான். இங்கே மேக்ஸிமம் நான் பார்த்தா எல்லாத்துலேயும் சால மீன் குழம்புன்னு சொல்லி அதான் இங்கே ஃபேமஸ். சால மீன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து மத்தி மீன் சொல்லுவாங்கல்ல, மத்தி மீன் குழம்பு தான் இங்கே. பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்த எல்லா கடையிலுமே சரி, ஒரு சில கடையை தவிர்த்து எல்லா கடையிலுமே ஆம்லேட் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் போடுறாங்க. நான் அதான் கேட்டிருந்தேன், என்னாச்சு ஏன் எல்லாமே தேங்காய் எண்ணெய் இல்லை, இந்த ஊர் ஃபேமஸ் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஆம்லேட் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னுமே பார்த்தா இந்த கடையும் சரி, இதுக்கு நான் எடுத்த பணம் சரி குழி ஆம்லேட் போடுறாங்க. நம்ம இந்த மதுரை சைடில் கலனி ஆம்லேட் மாதிரி இங்கே வந்து குழி ஆம்லேட்டு எல்லாமே தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெய் வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த கயல் உணவு தான் வந்திருக்கிறோம் பாருங்கள். இங்கே எல்லாமே ஸ்பெஷல் தான். நம்ம நேராக உள்ளே போய்ட்டு இந்த கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த ஓனர்ன்றாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கே மீன் வரல, ரொம்ப லேட்டாச்சு சொல்லுறாங்க. உள்ளே போய்ட்டு கடையை பற்றின ஃபுல்லாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உருவாகி ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம்? ஆமாம், எல்லாமே லேடிஸ் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. 5 வருஷம் ஆச்சு உருவாகி. சரி, ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கலான்னு ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம். இல்லை ஸ்பெஷல்னு சொன்னால் மீன் கட்லெட்டு, மீன் புட்டு, அப்புறம் கனவா ஃப்ரை, அப்புறம் இறால் ஃப்ரை. ஆமாம், ஃப்ரைட்டு. அப்புறம் மீனில் வந்து அயலை மீன் ஃப்ரை இருக்கும், வெலை மீன் ஃப்ரை இருக்கும். இதெல்லாம் எங்ககிட்ட உண்டு. சீசன் வந்தால் நெத்திலி ஃப்ரை வரும், நெத்திலி ஃப்ரை கொடுப்போம். இது இந்த ஜூன் ஜூலை அந்த 3 மாதம் தான் நெத்திலி இங்கே வரும். அந்த டயத்தில் நெத்திலி கொடுப்போம். ஆமாம் ஆமாம், எங்கள் ஏரியாவில் அப்படி தான் இருக்கும். உங்கள் மற்ற ஏரியாவில் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வெளியே வாங்கலாம். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த சீசன் டயத்தில் கொஞ்சம் நெத்திலிகள்லாம் வரும். ஆமாம், நெத்திலிலாம் எங்ககிட்ட பிளேட்டு இப்போ 200 கொடுக்குறோம். ஆமாம், அப்புறம் இந்த பாறை மீன்லாம் 100 போட்டு கொடுக்குறோம். வெலை மீன் பெரிய சைஸாக இருந்தால் 150 ஆகும், இல்லாட்டி சின்ன சைஸ்னால் 100. சாப்பாடு 120. மீன் சாப்பாடு 100. மீன் சாப்பாட்டில் உங்களுக்கு ஒரு கூட்டு, ரசம், ஒரு மோர் எல்லாம் வந்துடும். ஒரு துண்டு மீன் ஃப்ரை இருக்கும். சாலை மீன்னா 2 சாலை போட்டு ஒரு சாலை ஃப்ரை தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வேறு சாப்பாடு எதுவும் கிடையாது, ஒன்லி ஃபிஷ் மட்டும்தான். 12:30க்கு ஆரம்பிக்கும், 3:30 மணி க்ளோஸ். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஃபிஷ்ஷு கிடையாது. வைக்கிறாங்க சில சமயம் ஐஸ் மீன் ஃபிஷ் தான் வைக்கணும். அப்புறம் எங்களுக்கு பெரும்பாலுமே ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லி ஒரு நாள் எல்லாருக்குமே ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். சண்டே எல்லாம் ரெஸ்ட்டு. வீக்கெண்டு திருச்செந்தூரை பொறுத்தவரை நல்ல கூட்டம் இருக்கும், வியாபாரமும் இருக்கும். நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளாக லீவ் வேணும்னு சொல்லி அந்த டயத்தை லீவ் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸ் பிளான் பண்ணலாம், இருந்தாலும் எங்களுக்கு அந்த சண்டே லீவு கரெக்டாக வைக்கணும்னு சொல்லி அப்படி லீவ் எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ வீட்டில் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, ஸ்கூலில் லீவ் இருக்கும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி சண்டே லீவு. வீட்டே கடையான ஒரு மெஸ்ஸு, வீட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்கணும் அப்படி, அவ்வளோதான். ஆமாம், வீட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்கணும். அது ஹோட்டல் மாதிரி சாப்பாடு மாதிரி கொடுக்கக்கூடாது. அதனால வீட்டில் சாப்பாடு இது பண்ணணும். வீட்டு செட்டப்னா அதே டேஸ்ட் கொடுக்குறோம், வீட்டில் உள்ள டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த டேஸ்ட்டு தான் ஓடி இது இவ்வளோ நாளாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே ஒரே டேஸ்ட்டு தான். 5 வருஷம் ஆகிட்டு. 5 வருஷம் காம்படிஷன் நிறையா இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்களுக்குள்ள வியாபாரம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நமக்குள்ள டேஸ்ட்டுக்கு நம்மகிட்ட வருவாங்க. அடுத்தவங்களை நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்பெஷல் அது. எங்கள் கட்லெட்டு, மீன் புட்டு, சுறா புட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சுறா புட்டு. எங்களில் வாழை மீன் புட்டு போடுவோம்.
வாழை மீன். ம். வாழை மீன் விலை அதிகம். இந்த சுறாவோட வாழை மீன் கொஞ்சம் கம்மி தான். இதோட இது கம்மிங்களா? ஆனால் உங்களுக்கு சுறா வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி, அதோட இது கம்மி தான். சுறாலாம் கம்மியா இருக்கும். ஒரு ஊரை பொறுத்து வேலை மாறும் போகுது. ஒவ்வொரு ஊரை பொறுத்து வேறு மாறும். இந்த இப்போ போட் வேற க்ளோஸு 60 நாள், அதனால் மீன் கொஞ்சம் இந்த ஏரியா ஃபுல்லாக தட்டுப்பாடு தான். ஆமாம், எல்லா இடத்துலையும் மீன் இப்போ கிடைக்கிறது பெரிய கஷ்டம். மீன் பெரிய ஷார்ட்டேஜில் தான் ஓடும். அந்த 60 நாள் முடிஞ்சிட்டுன்னா கொஞ்சம் மீன் வர இதாகும். எங்ககிட்ட எப்போவுமே இருக்கிறது மீன் ஃப்ரை இருக்கும், இறால் ஃப்ரை இருக்கும், அப்புறம் நண்டு இருக்கும். நண்டு வச்சுருப்போம், மசாலா யாராவது போட்டு கேட்டால் போட்டு கொடுப்போம். மிச்சப்படி புளி ஆம்லேட் உண்டு. நம்ம பரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் கிடையாது. இந்த பரோட்டா போடுறவங்க அந்த கல் எப்பவும் சூடாகி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, போடுவாங்க. நம்ம கிடைக்குன்னு ஒரு ஃபேவரெட்டு புளி ஆம்லேட். தேங்காய் எண்ணெயில் ஆம்லேட் போடணும்னு ஒரு இது. ஆமாம், அதனால் புளி ஆம்லேட் தேங்காய் எண்ணெய் தான். ஆமாம், வேறு இதில் போட மாட்டோம். தேங்காய் எண்ணெயில் தான் நாங்கள் போடுவோம். கேரளா தான் ரொம்ப, அவங்க எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க கேரளாவில் அதிகமாகவே. எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்டு ஒரு ஆள் இந்த ஹோட்டல் வச்சுருக்காங்க, அவங்க மூலியமாக தான் நமக்கு ஆரம்பிப்போம் வாங்கன்னு. நான் ஃபாரினில் இருந்தேன், அவங்க சொன்னனால வந்து ஆரம்பித்தோம். நம்ம எதிர்பார்த்து வரேன்னா நல்ல இந்த கடைக்கு போனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்லாம் அப்படின்னு எதிர்பார்த்து வராங்க. அந்த எதிர்பார்த்த நம்ம கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மனசு ஒவ்வொரு விருப்பம். நம்மளுடைய இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டைமிங் வந்து 12:30, 3:30, 3:45 வர வேணாலும் இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், அதுக்கப்புறம் கிடையாது. காலையிலேயே ஒன்றும் கிடையாது, நைட்டு ஒன்றும் கிடையாது. பகல் மட்டும் ஒரு நேரம் சாப்பாடு மட்டும். ஆமாம், குழம்பு வந்து நம்மகிட்ட ஒரே குழம்பு தான், மீன் குழம்பு மட்டும்தான். சாலை குழம்பு. ஆமாம், சாலை மீன் குழம்பு வைப்போம், இல்லாட்டி துண்டு மீன் குழம்பு வைப்போம். வேறு குழம்பு எக்ஸ்ட்ரா கிடையாது. ரசம், மோர், ஒரு கூட்டு, அவ்வளோதான். சிக்கன் எதுவுமே கிடையாது. நம்ம இல்லை, நம்மகிட்ட ஃபிஷ்ஷு மட்டும்தான். மீன் சாப்பிட்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் கடல் பக்கம், அப்புறம் எல்லோரும் கடல் மீன் சாப்பிட்டு வருவாங்க. உள்ளே உள்ளவங்க ஆற்று மீன் சாப்பிட்டு பழக்கம் இருக்கும். அதனால இங்கே வந்து கடல் மீன் சாப்பிட விரும்புவாங்க. கடை அட்ரஸ் வந்து மேலரத வீதி, திருச்செந்தூர். ஆமாம், இரும்பு அரிச்சி முக்கு. ஓகே, நன்றி.